ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து September 9, டைம் வந்து 10:22 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து டெமோ ட்ரேட் மட்டும் ஏன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்னோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் என்னோட ஜீரோதா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:06 ஆகுது. நான் வந்து பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்து நானும் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது இன்னையோட ஹை லெவல் அப்புறம் இன்னையோட லோ லெவலில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு போகலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி இன்னையோட லோ லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வரைக்கும் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி அதாவது இந்த லெவல் வந்து ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இது டச் ஆகிற அளவுக்கு கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் ரிவர்ஸில் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ நான் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி கொடுக்க வந்து மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு சைன்இன் பண்ண வரல டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் வந்து ஆல்ரெடி 2:07 ஆச்சு. நம்ம இப்போ ஸ்கேல்பிங் தான் பண்ணணும், வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா டைம் இல்லை. அதனால் நான் ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு ஒரு 1000 rupees ப்ராஃபிட் கிடைச்சாலும் போதும் நான் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:48 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 2112 rupees வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு சார்ஜஸ் போக. ஸோ என்னோடய என்ட்ரி டைம் வந்து 2:37, எக்ஸிட் டைம் வந்து 2:41. நான் வந்து கால் ஆப்ஷனில் தான் இன்றைக்கி வந்து 4 லாட் வந்து பை பண்ணி இந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். 40,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 452.80, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 475.20. ஸோ இந்த ட்ரேட் இப்போ நான் எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மார்னிங்லேருந்து மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் முன்னே சொன்ன மாதிரி நான் வந்து இந்த நியூ ஸ்டாக் பிளாட்ஃபார்ம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் என்ட்ரி கொடுக்க முடியல. அதனால் அந்த ட்ரேடை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து டைம் இல்லை, நமக்கு ஆல்ரெடி வந்து 2:37 தான் நான் இந்த ட்ரேடே வந்து என்ட்ரி கொடுத்துருப்பேன். அதனால் நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஸோ பிகினர் யாரும் வந்து நீங்கள் ட்ரேடிங்க்கு புதுசாக வரும்போது ஸ்கேல்பிங் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம், ஆக்டிவ் பையர்ஸ், ஆக்டிவ் செல்லர்ஸ் அட் த டைம் ஆஃப் ட்ரேடிங். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது யார் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க சைடு நம்ம போனோம்னா நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து இப்படி ஃபார்ம் ஆச்சு. அதாவது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனேன்னு நான் வந்து வெயிட் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு, பையர்ஸ் வந்து உள்ளார வந்திருப்பாங்க நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் உடனே என்ட்ரி கொடுக்க கிடையாது, வெயிட் பண்ணேன். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து நான் 2:37 வந்து என்ட்ரி கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு வாலட்டாலிட்டி நல்லா இருக்கவும் உடனே நான் அந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு என்னோடய ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி ஸ்கேல்பிங் பண்ணி நான் ட்ரேட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.